காலி ஆகுதுன்னு சொன்னாங்க. அது நல்ல வீடா உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இங்க இருக்கிற எல்லா வீட்டையும் தெரிஞ்சிருக்குமா என்ன? அது உங்களுக்கு தெரிஞ்ச உங்க வீடுதான், ராதிகா வீடுதான். இப்ப காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாடகை அட்வான்ஸ் எல்லாம் எவ்வளவுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல பாக்கியா? ராதிகா வீடு காலி பண்றாங்களா? வண்டி எல்லாம் வந்து நிக்குது, பொருள் எல்லாம் ஏத்துறாங்க. என்ன இங்க வந்ததுனாலதான் ராதிகா வீடு காலி பண்றாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. வீடு கேட்க வரல, புறணி பேச வந்தீங்களாக்கா? அங்க இருந்து நிஜமாவே உனக்கு தெரியாதா பாக்கியா? வேலை இருந்தா பாருங்க, சும்மா வந்துருவீங்க. ஆண்டி, நிஜமாவே அவங்க வீடு காலி பண்றாங்களா? நான் பாக்கியா பேசுறேங்க. தெரியுது, சொல்லுங்க. நீங்க வீடு காலி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? எதுக்கு? ஒரே ஒரு தடவை நான் உங்களை பார்த்து பேசணுங்க. நான் வரட்டுமா? நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். நீங்க பார்க்குக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். போற பார்க்குக்கு போய் ராதிகா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஆண்டி, நீங்க எதுக்கு அவங்கள பார்த்து போய் பேசணும்? நான் பேசிட்டு வந்துடுறேன் ஜெனி. எதுக்காக இப்ப வேக வேகமா வீட காலி பண்ணிட்டு போறீங்க? இனியும் நான் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. எதிர்த்து தெருவுல இருந்த அவர் வீட்டுக்கு அப்புறம் போயிட்டாரு. நான் இப்போ தனியா இருக்கேன். எல்லாமே டெம்பரவரி தான். எது? அவரை பார்க்க கூட முடியாம இருக்கிறதா? எல்லாத்தையும் தான் சொல்றேன். ரொம்ப சரியானது உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. வீடு காலி பண்ணிட்டு போறேன்னு தெரிஞ்சா உங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன் பதறீங்க? நான் டைவர்ஸ் பண்ண ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட நான் இப்ப பேச வரல. எனக்கு ஒரு காலத்துல ராதிகான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் பேச வந்திருக்கேன்.